4 பேரை அடைத்து வைத்து இரவு முழுக்க சித்திரவாதை செய்த ஈசிஆர் ரெசார்ட் பேய். வாஷ் பேசனில் தண்ணீர் போல் நிரம்பி வழிந்த ரத்தம். நெருப்பில் கருகிய உருவத்துடன் வந்து நின்ற கொடூர பேய். ஒருவரை மட்டும் காவ கொடுத்துவிட்டு தப்பித்த 3 நண்பர்கள். என்னோட பேர் ராஜா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட் பண்றதுக்காக ஈசிஆர் ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்ல நடந்த கொடூரமான சம்பவத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஈசிஆர் போறதுக்காக காலையில 8 மணிக்கு நாங்கள் 3 பேரும் வடபழனிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்டலூர்ல இருக்கிறதுனால போற வழியில பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு 2 டூவீலர் எடுத்துட்டு வடபழனிலேருந்து காலையில 8 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவசகுணமான ஒரு சம்பவம், என்னோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு புரியல, அந்த அவசகுணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எங்களுக்கு புரியாம போயிடுச்சு. பைக் வடபழனிலே பஞ்சர் ஆனனால அங்கேயே நின்று ஒரு அரை மணி நேரத்துல பஞ்சர் ஓட்டிட்டு 2 டூவீலர்ல 3 பேரும் நேரா வண்டலூர் போனோம். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பும் போதே நாங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டோம், நான்வெஜ் ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்து கொஞ்சம் பாத்திரமும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போற வழியில கேளம்பாக்கம் ஒரு கறிக்கடையில 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டோம். மளிகை பொருட்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என் கூட வந்த டைரக்டர் அண்ணா தான் எல்லாத்துக்கும் பே பண்ணாரு. ஆனா அவரோட போன் சுவிச் ஆஃப் ஆக போகுதுங்கிறனால அவர்கிட்ட இருந்த கேஷ் எல்லாத்தையும் என்னோட மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவரோட போன் சுவிச் ஆஃப் ஆனனால என்னோட பேக்ல வச்சுட்டாரு. நாங்க போற வழியில ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வண்டி நிறுத்தினோம். டைரக்டர் அண்ணா மட்டும் யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் மறைவா போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் இந்த பக்கமா போய் யூரின் போயிட்டு வந்தான். அவங்க போயிட்டு வர வரைக்கும் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் நம்ம சமையல் என்ன பண்ண போறோம், இந்த 2 கிலோ சிக்கன் வச்சு என்ன சமையல் பண்ணலாம், சாப்பாடு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நாங்க நேரா ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட்டுக்கு போனோமே நாங்க போட்டோல பார்த்தது மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய ரெசார்ட் வெறும் 5000 ரூபாய்க்கு தான் ஒரு நாள் ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அது கூட புரியல. ஆனாலும் எங்க டைரக்டர் அண்ணா முன்னாடியே சொன்னாரு, இவ்வளவு நல்ல ரெசார்ட்டை எதுக்காக 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புக்கிங் போடும் போதே எங்கள்கிட்ட சொன்னாரு. நாங்க சொன்னோம், இது வீக் டேஸ்ல இருக்கு, அதனால கம்மியா கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, வாங்க போலான்னு சொல்லி தான் எல்லாரும் அந்த ரெசார்ட்டை புக் பண்ணோம். நாங்க போட்டோஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரியே உண்மையிலேயே அந்த ரெசார்ட் நல்லா இருந்துச்சு. பீச் வியூ, பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. நான் எல்லாம் விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு நேரா பாத்ரூமுக்கு போன உடனே நான் அங்க கண்ட காட்சி என் கண்ணுல இன்னமும் நிக்குது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பாத்ரூம் கதவை திறந்த உடனே வாஷ் பேசன் ஃபுல்லா ரத்தம். எவ்வளவு ரத்தம், வாஷ் பேசன்ல இருந்து நிரம்பி வலிகிற அளவுக்கு ரத்தம். ஒரு நிமிஷம் அதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அண்ணா இங்க வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு நான் கத்துனேன். கூட இருந்த 2 பேர் உடனே ஓடியாந்து என்னாச்சு ராஜான்னு கேட்டாங்க. பாத்ரூம்ல பாருங்க அப்படின்னு சொல்லி கையை காமிச்சேன். அப்போ என் கூட வந்த 4ஆவது ஒருத்தர் பாத்ரூமுக்கு உள்ள இருந்து கதவை திறந்து ஏன் ராஜான்னு என்ன கேட்டாரு. நானும் அதுக்கப்புறம் தான் உள்ள எட்டி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுது, நாங்க 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் இல்லவா, அந்த சிக்கனை ஃப்ரெஷ்ஷா வெட்டி கொடுத்தனால அந்த சிக்கன் வாஷ் பண்ணும்போது அதுல இருந்து அந்த எலும்பு கொழுப்பெல்லாம் போய் வாஷ் பேஷன் அடைச்சிருச்சு. தண்ணி கழுவி ஊற்றினால ஃபுல்லா ரத்தம் ஆயிட்டு அந்த பாத்ரூமே ஃபுல்லா பிளட் ஸ்மெல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் கிளீன் பண்றது எனக்கு தெரியாம நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேடான ஒரு காட்சி என் கண்ணில் விட்டு இன்னும் மறையவே இல்லை. சிக்கன் கழுவி முடிச்சுட்டு பாத்ரூம் என்னதான் கிளீன் பண்ணாலும் அந்த ரத்த வடை பாத்ரூம் விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் அவனுக்கு என்ன தேவையோ அதை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4 பேத்துக்கு 10 முட்டை, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு கிரேவி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போன 4 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்தோம். நாங்கள் 4 பேருமே கிளம்பி பொறுமையாக நடந்து பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் மிக்சர், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். டைரக்டர் அண்ணாவும் எங்கள்கிட்ட கேட்டு அப்படியே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எழுதி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மதியானம் லஞ்ச் வர முன்னாடி பார்த்தீங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. 3 மணிக்கு ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சோம். 6 மணி வரைக்கும் நாங்கள் கண்டினியூவா எழுதிட்டே இருந்தோம். 6 மணிக்கு மேலே அப்படியே பீச் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 பேரும் ரூமை பூட்டிட்டு நேராக பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் போய் ஒரு இருட்டார வரைக்கும் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். 7:30 வரைக்கும் கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் 4 பேர் எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு திரும்ப சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிட முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் 10 o'clock ஆயிடுச்சு. 10 மணி வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. 10 மணிக்கு மேலே தான் நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைரக்டர் அண்ணா மட்டும் ரெஸ்ட் ரூம்ல இருந்தாரு. நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஜன்னலுக்கு ஓரமாக தொங்கிட்டு இருந்த அந்த ஸ்கிரீனுக்குள்ள இருந்து ஒரு மனிதனோட தலை போல ஒரு உருவம் அப்படியே ஸ்கிரீனுக்கு உள்ள இருந்தே அப்படியே வெளியில தள்ளிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு மட்டும் வந்துச்சு. அப்படியே நான் லைட்டா திரும்பி பார்த்தேன். ஆனா அந்த உருவம் அதுக்குள்ள உள்ள போயிடுச்சு. என் பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தவங்களும் நான் பார்த்த மாதிரியே அவங்களும் திரும்பி பார்த்தாங்க. என் பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டும் நான் பார்த்தது மாதிரியே அவரும் திரும்பி ஜன்னல்ல பார்த்தாரு. ஆனா கூட நின்ன இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அதை கவனிக்கல. அவன் என்ன மட்டுமே பார்த்துட்டு இருந்தனால ஜன்னல் பக்கம் என்ன வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா நான் பார்த்த மாதிரியே எனக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அந்த உருவம் வந்துட்டு போன மாதிரி ஃபீல் இருந்திருக்கு. அவருக்கு என்னோட ஏஜ் அதிகமா இருந்தனால அவரை எப்போ நான் அண்ணான் தான் கூப்பிடுவேன். அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா
நீ அந்த உருவத்தை பார்த்ததானே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவரும் நீயும் பாத்தியா அப்படின்னு என்ன கேட்டாரு. எனக்கு உடனே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இன்னொருத்தன் என்னன்னு சொல்றீங்க என்ன பாத்தீங்கன்னு ஒரு என்ன பார்த்து அவனும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இல்ல நான் ஒன்றும் இல்லை, சரி ஏதாவது காத்துக்கு தான் ஆடி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த டேரக்டர் அண்ணா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்துட்டாரு. அவரு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இந்த சைடு உட்காந்துருந்தாரு. நாங்கள் 3 பேர் இங்கே இந்த பக்கம் உட்காந்துருந்தோம். பின்னாடி அந்த பக்கம் ஃபுல்லாக விண்டோவில் கிளாஸ் டோர் தான் போட்டிருந்தாங்க. கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு எரிஞ்சு போன உருவம் கண்ணாடி பின்னாடி அப்படியே வந்து உருவமா நின்னதான் என் கண்ணுல நான் முழுசா பார்த்தேன். நான் உடனே கத்திட்டேன், ஐயோன்னு கத்தி நான் அப்படியே கண்ணை மூடி கீழே படுத்துக்கிட்டேன். மீதி 3 பேரும் என்னன்னு என்ன கேட்டாங்க. அங்கன்னு கையை காமிச்சேன். எல்லாரும் திரும்பி அங்க பார்த்தாங்க. அந்த பக்கம் ஆனா எந்த உருவமே இல்லை. என் கண்ணுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமா தெரிஞ்சுது. இதை 3 பேர்த்திட்டையும் சொன்னேன். அதுல என் கூட அந்த உருவத்தை பார்த்த அந்த அண்ணா மட்டும் நம்பினாரு. டைரக்டர் அண்ணாவும் நம்பல, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனும் நம்பல. இப்ப எனக்கு சாப்பிடவே தோணல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பெட்ல உட்காந்துக்கிட்டேன். மீதி இருக்க 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. டேரக்டர் அண்ணா நல்லா சாப்பிட்டாரு, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தரும் நல்லா சாப்பிட்டான். அந்த உருவத்தை பார்த்தவரு அவருக்கும் சாப்பிட மனசு இல்லாம பாதியிலே எழுந்திரிச்சிட்டாரு. டேரக்டர் அண்ணா எங்களை திட்டிட்டே இருந்தாரு, ஏப்பா அந்த பக்கம் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் வீணா போகுது இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என் கூட வந்தண்ணா இல்ல விட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டரை சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பெட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெட்டு, 4 பேர் ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு பெரிய பெட்டா தான் இருந்துச்சு. ஜன்னல் பக்கத்துல என் ஃப்ரெண்டும், அதுக்கப்புறம் நானும், அதுக்கப்புறம் என் கூட வந்த அண்ணா, இதுக்கப்புறம் 4வதா இந்த பக்கம் படுத்திருந்தாரு. எல்லாரும் ஏதாவது ஒரு கதையை பேசிட்டு இருந்தாலும் என்னோட கண்ணு மட்டும் ஜன்னல் பக்கமே பார்த்துட்டே இருந்துச்சு. அவங்க கதை பேசிட்டு இருக்க விண்டோ பக்கம் நான் பார்த்து திரும்பிட்டே இருந்தேன். திடீர்னு நான் ஏற்கனவே பார்த்த உருவம் மறுபடியும் அந்த ஜன்னல் பக்கம் ஸ்கிரீனுக்கு பக்கத்துல வந்து நின்னதை பார்த்துட்டு அண்ணான்னு சொல்லிட்டு என் கூட இருந்தவரை கட்டி பிடிச்சிட்டேன். அவரும் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு. அவரும் சடனா பார்க்கும்போது அவரு கண்ணுக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிருச்சு. அவரும் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க 2 பேரும் கத்துறதை கேட்டு அவங்க 2 பேத்துக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குன்னு டேரக்டர் அண்ணா எந்திரிச்சு என்னன்னு கேட்கறாரு. நான் கண்ணாடி பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா டேரக்டர் அண்ணா நம்பாம என்ன இருந்துச்சுன்னு என்கிட்ட கோவமா கேட்டாரு. இல்ல கண்ணாடி பக்கம் ஒரு உருவம் இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். டேரக்டர் அண்ணா உடனே எந்திரிச்சு, ஏராஜ் அப்படி போய் சொல்லிருக்க, ஒழுங்கா தூங்க, விளையாட்டு பண்ணாத, நம்ம எதுக்கு வந்தோம், ஜாலியா இருக்க வந்தோம், ஏன் டென்ஷன் பண்றதுன்னு என்கிட்ட கோவமா பேசினாரு. இல்ல அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, கூட இருக்க அந்த அண்ணா நானும் அந்த உருவத்தை பார்த்தேன், ராஜா சொல்றது பொய் இல்ல, கருப்பு எரிஞ்ச உருவம் என் கண்ணுலயும் பட்டுச்சு, அங்க ஒரு உருவம் நிக்குது, நான் பார்த்தேன்னு என்னை தவிர்த்து என் கூட இருந்த அண்ணாவும் சொன்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டேரக்டர் அண்ணா கொஞ்சம் கூட பயப்படல, வேகமா எழுந்திரிச்சு போய் ஸ்கிரீனை விலக்கி விட்டு டோர் ஓபன் பண்ணி வெளியே போய் நின்னாரு. இங்க எந்த உருவமும் இல்ல, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, நாங்க 2 பேரும் உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல எந்த இடத்துல உருவம் நினைச்சோ அதே இடத்துல அந்த டேரக்டர் அண்ணா போய் நின்று தைரியமா கத்துறாரு, இங்க யாரு இருக்கீங்க, இங்க யாராவது இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி பேய்கிட்ட கிண்டலா பேசுற மாதிரி பேசினாரு. அவர் அங்க நிற்கும் போது அந்த உருவம் இல்ல, அவரையும் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ணா என்ன பண்ணாருன்னா, நான் ஜன்னல் பக்கம் படுத்துக்கிறேன், நீங்க 3 பேரும் அந்த சைடு படுங்கன்னு சொல்லி அவர் ஜன்னல் பக்கம் படுத்துட்டு எங்க 3 பேத்தையும் இந்த பக்கம் படுக்க வச்சிருந்தாரு. டைரக்டர் அண்ணாக்கு எங்க 2 பேத்து மேலேயும் ஒரு சந்தேகம், இவங்க 2 பேரும் சேர்ந்து பிராங்க் பண்றாங்க போல இருக்கு, அதான் நம்ம கிட்ட இப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஃப்ரெண்டை பார்த்து, தம்பி காஃபி குடிக்கலாம், பால் பாக்கெட் வேற வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்கு, எடுத்து காஃபி வை ஃப்ரெண்ட சொன்னாரு. ஓகேன்னா அவனும் எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வந்த பால்ல காஃபி வச்சுட்டு இருந்தான். அப்போ டைரக்டர் அண்ணா எங்கள்கிட்ட கூப்பிட்டு, நீங்க பிராங்க் தானே பண்றீங்க, எனக்கு தெரியும், விளையாடாதீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கீங்களா எங்களை பார்த்து கேட்டாரு. நான் அப்பதான் சொன்னேன், அண்ணா சத்தியமா நாங்கள் பிராங்க் பண்ணல, உண்மையாலுமே ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு உருவம் நின்னுச்சு, அது அண்ணாவும் பார்த்தாரு, இந்த அண்ணா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரும் நான் போய் சொல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் எங்க டைரக்டர் அண்ணா இதை நம்பல. இப்போ கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. காஃபி வச்சுட்டு 4 பேரும் காஃபி குடிக்கலான்னு கப்பில் ஊத்திட்டு இருந்தான். ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு 5வது கப்பா காஃபி ஃபில் பண்ணி வச்சிருந்தது. நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், எதுக்குடா 5 கப்புன்னு கேட்டேன். அவன் சொன்னா, இல்ல நான் 4 கப்பு தான் ஊத்துனேன், 5வது கப்பு எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கும் தெரியலன்னு சொல்றான். அப்ப டைரக்டர் அண்ணா ஃப்ரெண்டை பார்த்து, டே நீயும் அவங்களோட சேர்ந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரா, எதுக்குள்ள 5 கப்பு ஊத்துறேன்னு கேட்டாரு. அவன் சொன்னா, இல்ல நான் 4 தான் ஊத்துனேன், 5வது கப்பா இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இது எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு டைரக்டர் அண்ணாட்ட சொன்னா. டைரக்டர் அண்ணா இப்போ என்ன இது பேய் குத்தி வச்ச கப்புன்னு நினைச்சிட்டீங்களா, சரி கொண்டா அந்த கப்பை நானே குடிச்சுக்கிறேன், நான் தான் பேய்ன்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காஃபி கப்பை எடுத்து அவரே குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட போய், இங்க வாடா, இவங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்க 2 பேரும் நம்மகிட்ட பிராங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஃப்ரெண்டு சொன்னா, அண்ணா அவங்க சொல்றது பொய் இல்ல, அவங்க 2 பேரும் ஜன்னலுக்கு பின்னாடி பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி உருவம் பாத்ரூமுக்கு பக்கத்துல நிக்குது பாருங்க, நிக்கிறத நான் பார்த்தேன், சொன்னா அவங்க 2 பேரும் பயந்துருவாங்கன்னு நினைச்சு நான் யார்கிட்டையும் சொல்லாம இருக்கேன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. கேட்ட உடனே நான் எந்திரிச்சு, டே அப்ப முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்டா, எல்லாரும் கிளம்பி போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கத்துனேன். என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு
அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப என் கூட இருந்த அண்ணா டைரக்டர் அண்ணாட்ட, ப்ரோ நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா சரிப்பட்டு வராது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, நான் இது ராஜா மட்டும் பார்க்கல, நான் என் கண்ணுலயும் பட்டுச்சு, இவன் கண்ணுலயும் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு டைரக்டர் அண்ணாட்ட சொல்ல. ஆனா டைரக்டர் அண்ணாவோ நைட்டு 12:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம எப்படி இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு போக முடியும், அதனால என்ன கொஞ்ச நேரம் தானே ஒரு 6 மணி வரைக்கும் இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இல்லனா இப்பவே கிளம்பலாம், என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நீங்க வரலன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் கோவமா டைரக்டர் அண்ணாட்ட கத்த. அப்ப திடீர்னு டோருக்கு வெளியில இருந்து ஒரு சத்தம், ஆ ஆ அப்படின்னு ஒரு அலற சத்தம், கதவுல டங்கு 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 டங்குன்னு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு மூச்சு விடவே முடியல, நெஞ்சே ஒரு மாதிரி அடைச்சிருச்சு. அப்பையும் டைரக்டர் அண்ணா கொஞ்சம் கூட பயப்படாம, இருங்க கதவை திறந்து நான் யாருன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சாரு. அவர் எந்திரிக்குள்ளாட்டி டைரக்டர் அண்ணா எங்க எந்திரிச்சு வெளில போயிடுவாரோன்னு நினைச்சு என் கூட இருந்தேன்னா டைரக்டருக்கு முன்னாடியே போய் வேக வேகமா கதவை திறந்து பார்க்க அங்க எதுவுமே இல்லை. ஆனா சத்தம் கேட்டது உண்மைதான். இன்னமும் கதவு திறந்து பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு இருந்த படபடப்பு கொஞ்சம் கூட குறையல, நெஞ்சுக்குள்ள ஏதோ அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. இப்போ கதவுக்கு வெளியிலயும் சத்தம் கேட்டனால யாரும் இங்கிருந்து வெளியில போகிறதுக்கு தயாரா இல்லை. அதுக்கப்புறம் எங்க டைரக்டர்னா எல்லாரும் படுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டு, சரி ஓகே நீங்க சொல்றது உண்மைதான், நான் நம்புறேன், ஆனா இப்போ இந்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம வெளியில போக முடியாது, அதை பேசி முடிக்கும்லாட்டி மணி 1:15 ஆயிடுச்சு, ஸோ இன்னும் ஒரு 4 ஹவர் மட்டும்தான், ஒரு 5 மணிக்கு மேல நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் படுங்க, பெட்ஷீட்டை போட்டு தூங்குங்க, யாரும் ஜன்னல் வெளியவோ இல்ல கதவு பக்கமோ எதுவும் கவனிக்காதீங்க, பாத்ரூம் பக்கம் எதுவும் பார்க்காதீங்க, எல்லாரும் படுங்க, பயமா இருந்துச்சுன்னா ஏதாவது சாமி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னாரு டைரக்டர் அண்ணா. டைரக்டர் அண்ணாவும் என் கூட வந்த அண்ணாவும் முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு, ஈஸ்வரன் பாட்டு எல்லாம் 2 பேரும் மாறி மாறி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டு பாடின சத்தத்துல எனக்கு தூக்கமே வரல. அப்போ திடீர்னு ஸ்டாச்சு மாதிரி இருந்த என் ஃப்ரெண்டு டக்குன்னு எந்திரிச்சு முழிச்சு நின்று பார்த்தா மூடி இருந்த ஸ்கிரீன் திறந்திருந்தது. அண்ணா அங்க பாருங்க அந்த உருவம் நிக்குது அப்படின்னு சொல்லி கையை காமிச்சான். எனக்கு அவன் சொன்னதுமே ஈரக்கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. அப்பதான் அந்த டைரக்டர் முன்னாடி அந்த உருவம் நிக்குது. டைரக்டர் அண்ணா கொஞ்சம் கூட பயப்படாம நேரா எந்திரிச்சு கண்ணாடிக்கு வெளியில நின்று அந்த உருவத்துக்கு முன்னாடி நின்று, ஏய் உனக்கு இப்ப என்ன வேணும், பாத்திரலாமா, நீயா நானும் பாத்திரலாமான்னு நேரா அந்த பேய் முன்னாடி போய் கத்துறாரு. அந்த பேயும் டைரக்டர் அண்ணாவை பார்த்து ஏன்னு கத்துச்சு. இதுக்கு மேல என்னால அந்த ரூம்ல இருக்க முடியல. சட்டுன்னு கதவை திறந்துட்டு நாங்க 3 பேரும் வெளியில ஒடியாந்துட்டோம். பைக் எடுத்துட்டு 3 பேரும் கிளம்பணும். கிளம்பி வெளியில வரும்போது மேல அந்த லைட்டுக்கு அந்த கண்ணாடி விண்டோர்ல பேய் அவர் அடிச்சதை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். அவர் அடிச்சு தலையை உடைச்சு போட்ட சத்தத்தை நான் கேட்டேன். தலையை உடைக்கும் போது வந்த அந்த டைரக்டர் அண்ணாவோட சத்தம் என் காதுல இப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க 3 பேரும் வெளியில ஒடியாந்து அந்த நைட்ல பைக் எடுத்துட்டு நேரா வண்டலூர்ல இருக்க என் ஃப்ரெண்டோட வீட்டுல போய் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். இப்ப அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 6 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண. நாங்க நேரா கிளம்பி அந்த அண்ணாவோட வீட்டுக்கு போய் விஷயத்த சொன்னோம். அவரோட தம்பி அப்படியான்னு எங்களை கேட்டுட்டு நக்கலா ஒரு பதில் சொன்னாரு, இது இப்படியே போய் மேல சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன போய் மேல சொல்றாரு, யார்கிட்ட சொல்ல சொல்றாரு. சரி ஒருவேளை அவங்களோட அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்ல சொல்றாங்கன்னு நாங்க நேரா மாடியில போய் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா நடந்த அதிர்ச்சியிலே பெரிய அதிர்ச்சி இப்பதான் எங்களுக்கு நடக்குது. அந்த பேய்கிட்ட அடி வாங்கின அண்ணா, பேயால தலையை திருப்பப்பட்ட அந்த அண்ணா அந்த வீட்டுல மேல மாடியில முழுசா உட்காந்துருக்காரு. எங்க 3 பேர்த்துக்கும் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. நாங்கள் போய் டைரக்டர் அண்ணா பார்த்து, அண்ணா எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக பஸ் ஏறி நான் கரெக்டாக வந்துட்டேனாரு. நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு கேட்டா, நான் எதுக்குடா தப்பிச்சு வரணும், நீங்கள் 3 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, கையில் காசும் இல்லை, ஃபோனையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், லிஃப்ட் கேட்டு தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாரு. எங்கள் 3 பேர்த்துக்கும் புரியல. தெளிவாக சொல்லுங்க, நான் எங்களுக்கு புரியலன்னு சொல்லி கேட்டோம். அப்பதான் சொன்னாரு, ஏண்டா 4 பேர் யூரின் போகிறதுக்காக போனோம், நீங்கள் 3 பேர் மட்டும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஃபோனு என்கிட்ட இல்லை, பர்ஸும் என்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு வர முடியும்னு லிஃப்ட் கேட்டு வந்துட்டுண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. கறி வாங்கிட்டு ஈசிஆர் போற வழியில 2 பேரும் இறங்கி யூரின் போயிருக்காங்க. என் ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டான், டைரக்டர் அண்ணா வரல. டைரக்டர் அண்ணாக்கு பதிலா ஒரு பேய் ஏறி என்னோட டிராவல் பண்ணியிருக்கு. அந்த பேய் தான் ஒரு நாள் முழுக்க ரெசார்ட்ல எங்க கூட இருந்திருக்கு. இப்போ இது எங்க 3 பேத்துக்கும் புரிஞ்சிருச்சு. எங்க 3 பேத்துக்கும் அந்த புரிஞ்ச விஷயம் அந்த டைரக்டர் அண்ணாவும் நம்பல, மற்ற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பல. இந்த விஷயத்த எங்க டைரக்டர் அண்ணா கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், அவரும் நம்பல. இதை நம்ப வைக்கிறதுக்காக 6 மணிக்கு பீச்சில் போய் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தபோது சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் அவரோட உருவம் எங்கேயுமே இல்லை. பட் இது நடந்தது சத்தியமா உண்மை. இது எங்க 3 பேத்துக்கும் தெரியும். இது எங்க வந்து சொல்ல சொன்னாலும் சொல்றோம். ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் அதே ரெசார்ட்ல நடந்துச்சுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதையும் டைரக்டர் அண்ணாட்ட சொன்னேன். டைரக்டர் அண்ணா இப்போ வரைக்கும் அவர் நம்பல, என்னை விட்டுட்டு போய் நீங்கெல்லாம் கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்க 3 பேர் கதை சொல்றீங்கன்னு சொல்றாரு. பட் இது உண்மையா நடந்த சம்பவம் தான். எங்க 3 பேருக்கும் தெரியும் இந்த விஷயம். இந்த மாதிரி ராஜாவுக்கு நடந்த சம்பவத்தை அவரு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களோட லைஃப்லயும் இதே மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சா இந்த இன்ஸ்டாகிராமுக்கோ இல்ல இந்த மெயில் ஐடிக்கோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கதையும் இந்த வீடியோல வரும்.